அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சிலாபம் கண்ணகி அம்மன் கோவில், அதாவது திமிலை கண்ணகி அம்மன் கோயிலில் வந்து நிற்கிறேன். அதனுடைய பிரதான வாசல் தான் இது. எதற்காக நான் இங்கே வந்தேன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வந்து இங்கே கூடுதலாக வேள்வியை மிக சிறப்பாக செய்வாங்க. இந்த கோயிலில். அதை பார்க்க சின்ன வயசில் வந்து சாப்பிட்டு, இந்த பெரிய ஒரு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. இந்த மாமரத்தில் சின்ன மாங்காய் காய்ச்சிருக்கு, ரொம்ப ருசியாக இருக்கும். அது இப்போ இருக்குது, அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஆஞ்சி சாப்பிட்ருக்கேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். என்னதுக்கு நாங்கள் வந்திருக்கேன்னா, இது இந்த வருஷம் 2026 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த கண்ணகி அம்மனை பாலஸ்தானம் பண்ணி வச்சுருக்காங்க. 12 வருஷம் பூர்த்திக்கு பிறகு இந்த கோயிலை பாலஸ்தானம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அடுத்த கட்டமாக சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது புதுசாக மாடர்ன் சாமி, அதாவது பழியிடுற சாமி அதுக்கான கோயில் கட்டிகிட்ருக்காங்க. அது வேலை இன்னும் முடியலை, அது அப்படியே பாதியில் நிற்கிது. மற்றபடி சொல்லப்போனால் இங்கே அகோர வீரபுத்திரர் இருக்கார். அதுக்குரிய வேலைகளையும் முடிச்சிருக்கு. ஆனால் பெயிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கு. இங்கிட்ட தேர் முட்டி இருக்குது. இந்த அழகான கோயிலுக்கு சின்ன தேரும் இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த மாமரம். பாருங்கள் எவ்வளோ மிக விருட்சமாக இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்தது இப்போ இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படியே போனால் மூலஸ்தானம், மிக அழகான சின்ன கோயில் ஒன்று, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் அப்போ பார்த்த மாதிரியே இல்லாமல் புதுசாக வடிவமைச்சு கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்காங்க. தூண்கள்லாம் மிக அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பிள்ளையார் சன்னதி, சின்ன ஒரு அழகான சன்னதி. அப்படியோ வந்தோம்னா இது கருவறை. கருவறையில் உள்ள கண்ணகி அம்மா விட்டிருப்பாங்க. இப்போ பாலஸ்தானம் பண்ணி இந்த ஒரு சின்ன ஒரு கொட்டியில் வச்சுருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். இதுதான் கண்ணகி அம்மன். எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். நான் சின்ன வயசுலலாம் ஓடி ஒளிஞ்சு அங்கே எங்கேயும் திரிஞ்சிருப்பேன். கோயிலுக்குள்ளே ரெண்டாலே ஒரு பயம் ஒன்று இருக்குது, பயபக்தியாக இருக்கும். இப்போ தான் நான் கண்ணகி அம்மனை மிக அழகாக நெருக்கத்தில் கிட்டத்தில் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள இதில் கொலு வச்சுருக்காங்க. கொலுவண்டா மூலஸ்தானத்துலேருந்து கலட்டி சின்ன ஒரு ஆலயம் கட்டி பாலஸ்தானம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட வேலைகளை முடிஞ்சு தான் இந்த கருவறையில் அவங்கள அப்படி இருத்தி வைக்கணும். இது முருகன் சன்னதி மிக சின்னதாக தான் இருக்குது, மிக அழகாக இருக்குது. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நான் கண்ணகி அம்மன் கோயிலிருந்து கதைக்கிறேன், ஆலய தர்மகர்த்தா. இப்போதைக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறோம். சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, பெயிண்ட் விஷயம் இருக்குது, பெயிண்ட் வேலை இருக்குது, மாடம் கோயில் கட்ட இருக்குது. அடுத்தது கும்பாபிஷேக செலவு இருக்குது. அதால் தான் நான் உங்களுக்கு ரொம்ப இதாக சொல்கிறேன். உங்களால் எந்த உதவி நீங்கள் தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய தர்மகர்த்தா என்ன சொன்னாங்கண்டா, இப்போ உள்ள சூழ்நிலையில் யாராலையுமே ஒரு மனிதனால் பெரிய இந்த ஒரு கோயில் எடுத்து பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயம். ஏன்டா இதுக்கே ஒரு 20-25 லட்சம் காசு போகும் இப்போ உள்ள நிலைமையில். அதனால் அவ்வளோ பெரிய தொகையை ஒரு ஆளாக தருகிறது பெரிய ஒரு விஷயந்தான். தந்தா அந்த மாதிரி ஒரு புண்ணியவான் யாரும் இருக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கேட்க முடியாதானே. அதனால் இவங்களாம் சொல்ல வர கருத்து என்னென்னா, இப்போ இந்த கோயிலில் 4 தூண் இருக்குது. 4 தூணுக்கும் யாராச்சும் ஒரு அடியார்கள் என்னால் இந்த 4 தூண் நான் செஞ்சு தரேன், இந்த 4 தூணுக்குரிய பெயிண்ட் மட்டும் நான் வாங்கி தரேன்,
அதோடைய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற இருப்பாங்க. இல்லாட்டி இந்த பெயிண்ட்டுக்குரிய கூலியை மட்டும் நான் தரேன் அந்த மாதிரி சொல்கிற அடியார்கள் இருப்பாங்க. இந்த மூலஸ்தானம் தெரியுது அந்த முன்வாயில் உள்ள பெயிண்ட் வேலை, சுவர் பெயிண்ட் வேலை, அதையெல்லாம் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்கிற அடியார்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அடியார்களை தான் இனங்கண்டு யாரா சரி ஒரு ஆள் முன் வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்காக்க இந்த மேலே உள்ள ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன், ஆலய பரிபாலனை சொல்லி ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு மிச்ச தகவல்களை அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், ஆலயத்தின் தூபியில் 36 சிலைகள் இருக்குது. இந்த சிலைகளுக்கு மட்டும் நான் பெயிண்ட் வாங்கி தரேன்ப்பா அப்படின்ட்டு அடியார்கள் இருப்பாங்க. அந்த சிலைகளுக்குரிய கூலியை நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அடியார்கள் இருப்பாங்க. இல்லாட்டி பின்னுக்குள்ளே தூபியில் உள்ள எல்லா வேலையும் நான் பொறுப்படுகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன அடியார்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அடியார்கள் யாராவது சரி இருந்தால் கட்டாயம் மேலே உள்ள நம்பர் தொடர்பு கொண்டு மிச்ச தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, பிள்ளை இல்லாதாக்க வந்து இந்த கோயிலில் எனக்கு பிள்ளை வரம் இல்லைம்மா அப்படின்னு வந்து ஒரு நேர்த்தி வச்சுட்டு போனாங்கண்டா அடுத்த வருஷமே அம்மன் வந்து உங்களோட வயிற்றில் பிறப்பாங்க என்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இது உண்மையிலே எல்லாருக்கும் நடந்திருக்கு. இது உண்மையான சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் இந்த அம்மனுடைய திருப்பணி வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சு வர மக்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை. அதனால் முன் வந்து நான் இந்தந்த வேலையை நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் இந்தந்த வேலையை செஞ்சு தரேன், என்னால் இந்தந்த வேலை தான் செய்ய முடியும்னு சொல்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ஆள் ஒரு 1000 ரூபா கொடுத்தாலே போதும், அப்படியான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடர்பு கொண்டு மேலே அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதை தொடர்பு கொண்டு மிச்ச தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆலய தரிசனங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அதனால் எல்லோரும் அம்பிகையினுடைய அருளை பெற வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.